எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், கொடைக்கானல் மலைப்பகுதியில் இயற்கையாக மலை போல் அருவி போல் வருகின்ற அந்த மலைப்பகுதியில் கூட கேரட் கழுவுவதில் கூட ஆதிக்க சாதியினர் மேலே இருந்து கேரட்டை கழுவி விடுவார்கள். அந்த தண்ணீரைத்தான் கீழே இருக்கின்ற தலித் மக்கள் அந்த தண்ணீரில் தான் அவர்கள் தங்களுடைய காய்கறிகளை, கேரட்டுகளை அவர்கள் கழுவ வேண்டும் என்கிற நிலைமை. ஒரு தண்ணீரை பயன்படுத்துவது மட்டுமல்ல, பொது வளங்கள் அது எதுவாக இருந்தாலும் கூட, சாதாரணமாக அந்த பொது வளங்கள் கோயில் நிலங்களாக இருக்கலாம், அல்லது ஊரினுடைய பொது சொத்துக்களாக இருக்கலாம், குளத்தில் மீன் பிடிக்கின்ற, ஏரிகளில் மீன் பிடிக்கின்ற உரிமைகளாக இருக்கலாம், அதை குத்தகைக்கு எடுக்கின்ற, பொது சொத்தை குத்தகைக்கு எடுக்கின்ற, ஏலம் எடுக்கின்ற அந்த உரிமையாக இருக்கலாம். இதெல்லாம் முற்றிலுமாக இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த பொது சொத்துக்களை ஏலம் விடுவது மட்டும்